பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமீன். எந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்களோ, தலை குனிஞ்சிருந்தீங்களோ, அடிமையில இருந்தீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்றாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க இல்லையா, 400 வருஷமா அடிமையா இருந்தாங்க. அவங்கள அந்த அடிமைத்திலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணாரு. அந்த நுகத்தடியெல்லாம் முறித்து பொன்னோடும் பொருளோடும் விடுதலையாகி வெளியே வந்தாங்க பாருங்க. அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு. எந்த காரியத்தை நீங்க அடிமையா இருந்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போடுறாங்க. தன்னை பார்க்காத கூடாதபடிக்கு நுகத்தடி கடத்தை போட்டு உங்களுக்கு குனிய வச்சுட்டே இருந்துச்சு இல்லையா, எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து போடுறாரு. கடன், வியாதி, பலவீனங்கள், சொந்தக்காரங்கள பிரச்சனைகள், வியாபாரத்துல தொழில நஷ்டங்கள், ஊழியத்துல பிரச்சனைகள், பிள்ளைகளால் அந்த பிரச்சனைகள், எந்த காரியத்துல நீங்க தலை குனிஞ்சு நடக்க முடியாத அளவுக்கு, ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள முடியாத அளவுக்கு தலை குனிஞ்சு அடிமைகளாக நுகத்தை சுமந்து கொண்டிருந்தீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். அபிஷேகம் நோங்களை முறிக்கும் வசனத்தின் பிரகாரமாக அபிஷேக நாதர் கர்த்தர் இன்று கூட பேசிக் கொண்டிருக்காங்க. இது உங்களால் என்னால் கூட முடியாத காரியம், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். உங்களை நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சு எந்த காரியத்தை நீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல கை கட்டி நின்னீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலை நிமிர செய்ய போறாருங்க. உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, நீங்க கை செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிய பண்ண போறாரு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவரின் வலது பாச அசைக்கப்படிய வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நிமிர பண்ண போறாருங்க. நிமிர்ந்து பார்த்து எல்லாரும் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை, உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை பார்த்து நிச்சயமாகவே நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்க முடியாத கர்த்தர் கரங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த வசனத்தின் பிரகாரமாக இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த அதே வாக்குறுதியை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாருங்க. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்றது மனிதன் அல்ல, கர்த்தர். ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless.